வாங்க செல்ல பிள்ளைகளே, அப்பா இன்னைக்கு வந்து எப்படி மீன் இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாறை, மஞ்சப்பாறை. இது வந்து பாருங்கள், மீன் நறுக்கிறோம். எப்படி நறுக்கணும் பாருங்கள். அம்மாட்ட சொன்னதுக்கு நீங்களும் நறுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, அதனால் சரி நம்ம நறுக்கும் அப்படின்னு நறுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ் மீன் இந்த செல் இருக்குது. இந்த செதில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கையை வச்சுக்கோங்க, இந்த இடத்த நறுக்குங்க. நறுக்கி முடிஞ்ச உடனே இந்த செதில் இந்த இடத்துல இருந்து எடுத்து இப்படியே எடுக்கணும். எடுத்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் டைட்டாக பிடிச்சி இழுக்கணும்னா டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா எல்லாமே. இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் செதில் இருக்காதா? செதில்னா இந்த உரசுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்காதா? எதுவுமே இருக்காது இந்த மீனில் இருக்காது, செதில் இருக்காது. இது வந்து இதுக்கு மண்டைக்குள்ளே இல்லை, இது ஒரு முழுசாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி நறுக்கிடலாம். நறுக்கிட்டு இது என்ன செய்யும், கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நறுக்கும். தலை இது குழம்புல எப்படி முழுசாக போட்டால் சூப்பராக சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை ஸ்லாஸ் பண்ணுறோம். ஸ்லேஸாக என்னமோ சொல்லுவாங்கல்ல, பொடுசாக நறுக்குன்னா. சரி, நீங்கள் ஸ்லாஸ் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். ஸ்லாஸ் பண்ணுறோம். இந்த ஸ்லைஸாக போடுறோம், துண்டு துண்டாக போடுறோம். அது என்னமோ நம்ம துண்டு துண்டாக போடுறோமா, அது போடுறோம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், நான் இருக்கிறேன். இதை கடையில் நம்ம இந்த இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதை வந்து அருகாமனை பெருசாக வச்சுருப்பாங்க, செய்வாங்க, இருக்குவாங்க. நம்ம இருந்தாலும் வீட்டில் அப்பா மாதிரி ஆட்களுக்கு அம்மா கொடுக்குற வேலை ஜாலியாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறோம்ல, அதனால் ஒரு ஜாலி. பாருங்கள், இப்போ இந்த இது மட்டும் ரொம்ப கடுசாக இருக்கும். இது கடையில் பார்த்தீங்கன்னா நறுக்கிறதுக்கு அறுவலமாக இருக்கும், டக்குன்னு ஒரே அடி கட்டிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அருகாமனால கொஞ்சம் பார்த்து ரெண்டு பக்கம் நறுக்கிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஊழாம்பாங்க. இதில் கொஞ்சம் செதில் இருக்கும். அதை என்ன செய்யணும், நம்ம பாருங்கள், ரெண்டு தை தான், இங்கிட்ட ஒரு தை, இங்கிட்ட ஒரு தை, இங்கிட்ட ஒரு தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சிலாம்பு கட்டாயிடுச்சா, இந்த சிலாம்பு மட்டும் நறுக்கிருக்கோம். இங்கிட்ட வந்து இந்த சிலாம்பு ரெக்கை, அதே மாதிரி இந்த சைடில் இதை துடுப்பு. அது மீனுக்கு நம்ம மீனை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால் அந்த துடுப்பை கொஞ்சம் கட் பண்ணணும். அதனால் கட் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸிமம் முடிஞ்ச அந்த வாழைப்பட மீன் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம செய்கிறதெல்லாம் இந்த துடுப்பு, இது இந்த செதில் உள்ளதையும் எடுக்கிறோம். அவ்வளோதான் இந்த ஊழல். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான், செதில் எடுக்கிறோம். இந்த இடத்த கரெக்டாக வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்த மட்டும் நறுக்கணும்னு இழுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், எல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து குடல்கள் எல்லாமே வந்துடும். வந்துச்சு. இது அதோடைய செனை. இப்போ இந்த இதை வந்து என்ன செய்யணும், நம்ம மண்டையை நறுக்கிறோம், நறுக்கி போட்டோம். சரி, இதில் பல்லு இருக்கே, சாப்பிடும் போது குத்திராதா? ஒன்றும் செய்யாது. இது பெரியவங்க பல்லாதவங்க சாப்பிட்டா குத்தம், பல்லு உள்ளவங்க சாப்பிட்டா குத்தாது. அம்மா உங்களோட பெரிய வேலை பார்த்துட்ருக்காங்க, அப்பாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு. பாருங்க, ஓகே. கழுவி குழம்பு வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ கழுவி குழம்பு வைக்கலாம், கழுவாமல் குழம்பு வைக்கக்கூடாது, கழுவி தான் குழம்பு வைக்கணும். சரி, பாய். ஓகே, பாய்.